அஸ்ஸலாமு அலைக்கும். அன்புள்ள நெஞ்சங்களே, மீண்டும் ஒரு சகர் நிகழ்ச்சி ஒன்றில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். அல்லாவுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லா. இது மஸ்ஜித் அல் ஜன்னாவின் சகர் நேர விசேட ஒலிபரப்பு நிகழ்ச்சி. தர்ஜுமத்துல் குர்ஆன் கேட்கலாம். அத்தியாயம் 83. அல் முத்தஃபிஃபீன், அளவு நிறுவையில் குறைவு செய்வோர். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வய்லுல் லில் முத்தஃபிஃபீன், அளவு நிறுவையில் குறைவு செய்வோருக்கு கேடுதான். அல்லதீன இதா இக்தாலூ அலன் நாஸி யஸ்தவ்ஃபூன், அவர்கள் மக்களிடம் அளந்து வாங்கும் போது நிறைவாக வாங்கிக் கொள்கின்றனர். وَإِذَا كَالُوهُمْ أَوْ وَزَنُوهُمْ يُخْسِرُونَ, மக்களுக்கு அளந்தோ நிறுத்தோ கொடுத்தால் குறைத்து விடுகின்றனர். أَلَا يَظُنُّ أُولَئِكَ أَنَّهُمْ مَبْعُوثُونَ لِيَوْمٍ عَظِيمٍ, மகத்தான நாளில் உயிர்ப்பிக்கப்பட உள்ளனர் என்பதை அவர்கள் எண்ணி பார்க்க வேண்டாமா? يَوْمَ يَقُومُ النَّاسُ لِرَبِّ الْعَالَمِينَ, அந்நாளில் அகிலத்தின் இறைவன் முன்னால் மனிதர்கள் நிற்பார்கள். كَلَّا إِنَّ كِتَابَ الْفُجَّارِ لَفِي سِجِّينٍ, அவ்வாறில்லை, குற்றவாளிகளின் ஏடு சிஜ்ஜீனில் உள்ளது. وَمَا أَدْرَاكَ مَا سِجِّينٌ, சிஜ்ஜீன் என்பது என்னவென உமக்கு எப்படி தெரியும்? كِتَابٌ مَّرْقُومٌ, அது எழுதப்பட்ட ஏடாகும். وَيْلٌ يَوْمَئِذٍ لِّلْمُكَذِّبِينَ, பொய்யென கருதியோருக்கு அந்நாளில் கேடுதான். الَّذِينَ يُكَذِّبُونَ بِيَوْمِ الدِّينِ, அவர்கள் தீர்ப்பு நாளை பொய்யென கருதினர். وَمَا يُكَذِّبُ بِهِ إِلَّا كُلُّ مُعْتَدٍ أَثِيمٍ, வரம்பு மீறும் ஒவ்வொரு பாவியையும் தவிர வேறு எவரும் அதை பொய்யென கருத மாட்டார்கள். إِذَا تُتْلَى عَلَيْهِ آيَاتُنَا قَالَ أَسَاطِيرُ الْأَوَّلِينَ, நமது வசனங்கள் அவனுக்கு கூறப்பட்டால் இது முன்னோர்களின் கட்டுக்கதைகள் என கூறுகின்றான். كَلَّا بَلْ رَانَ عَلَى قُلُوبِهِمْ مَا كَانُوا يَكْسِبُونَ, அவ்வாறில்லை, மாறாக அவர்கள் செய்தது அவர்களது உள்ளங்களில் துருவாக படிந்து விட்டது. كَلَّا إِنَّهُمْ عَنْ رَبِّهِمْ يَوْمَئِذٍ لَمَحْجُوبُونَ, அவ்வாறில்லை, அந்நாளில் அவர்கள் தமது இறைவனை விட்டும் தடுக்கப்படுவார்கள். ثُمَّ إِنَّهُمْ لَصَالُو الْجَحِيمِ, பின்னர் அவர்கள் நரகில் கருகுவார்கள். ثُمَّ يُقَالُ هَذَا الَّذِي كُنتُم بِهِ تُكَذِّبُونَ, நீங்கள் பொய்யென கருதியது இதுவே என்று பின்னர் கூறப்படும். كَلَّا إِنَّ كِتَابَ الْأَبْرَارِ لَفِي عِلِّيِّينَ, அவ்வாறில்லை, நல்லோரின் ஏடு இல்லியீனில் இருக்கும். وَمَا أَدْرَاكَ مَا عِلِّيُّونَ, இல்லியீன் என்பது என்னவென உமக்கு எப்படி தெரியும்? كِتَابٌ مَّرْقُومٌ, அது எழுதப்பட்ட ஏடாகும். يَشْهَدُهُ الْمُقَرَّبُونَ, நெருக்கமானவர்கள் வானவர்கள் அதை பார்ப்பார்கள். إِنَّ الْأَبْرَارَ لَفِي نَعِيمٍ, நல்லோர் இன்பத்தில் இருப்பார்கள். عَلَى الْأَرَائِكِ يَنظُرُونَ,
உயர்ந்த இருக்கைகள் மீது சாய்ந்து பார்த்து கொண்டிருப்பார்கள். تعرف في وجوههم نضرة النعيم அவர்களின் முகங்களின் இன்பத்தின் செழிப்பை நீர் அறிந்து கொள்வீர். يسقون من رحيق مختوم முத்திரையிடப்பட்ட மது புகட்டப்படுவார்கள். ختامه مسك وفي ذلك فليتنافس المتنافسون அதன் முத்திரை கஸ்தூரியாகும். போட்டியிடுவோர் இதில் தான் போட்டியிட வேண்டும். ومزاجه من تسنيم அதன் கலவை தஸ்னீம் எனும் நீராகும். عينا يشرب بها المقربون அது நெருக்கமானோர் அருந்துகின்ற நீரூற்று. إن الذين أجرموا كانوا من الذين آمنوا يضحكون குற்றம் புரிந்தோர் நம்பிக்கை கொண்டோரை பார்த்து உலகில் சிரித்துக் கொண்டிருந்தனர். وَإِذَا مَرُّوا بِهِمْ يَتَغَامَزُونَ அவர்களை கடந்து செல்லும் போது கண் சாடையால் கேலி செய்து கொண்டிருந்தனர். وَإِذَا انقلبوا إِلَى أَهْلِهِمْ انقلبوا فَكِهِينَ தமது குடும்பத்தாரிடம் செல்லும் போது மகிழ்ச்சி அடைந்து சென்றார்கள். وَإِذَا رَأَوْهُمْ قَالُوا إِنَّ هَؤُلَاءِ لَضَالُّونَ நல்லோரான அவர்களை காணும் போது இவர்கள் வழிகட்டவர்கள் என கூறினர். وَمَا أُرْسِلُوا عَلَيْهِمْ حَافِظِينَ இவர்களை கண்காணிப்போராக அவர்கள் அனுப்பப்படவில்லை. فَالْيَوْمَ الَّذِينَ آمَنُوا مِنَ الْكُفَّارِ يَضْحَكُونَ அந்நாளில் ஏக இறைவனை மறுப்போரை கண்டு நம்பிக்கை கொண்டோர் சிரிப்பார்கள். عَلَى الْأَرَائِكِ يَنظُرُونَ உயர்ந்த கட்டில்கள் மீது சாய்ந்து பார்த்து கொண்டிருப்பார்கள். هَلْ ثُوِّبَ الْكُفَّارُ مَا كَانُوا يَفْعَلُونَ ஏக இறைவனை மறுப்போர் அவர்கள் செய்தவற்றிற்கேற்ப கூலி கொடுக்கப்பட்டார்களா என கேட்கப்படும். தர்ஜுமத்துல் குர்ஆன் கேட்டீர்கள். أبدا على حبيبك خير الخلق كلهم நாளும் ஒரு நபி மொழி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக நபித்தோழர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பின்வருமாறு அறிவிக்கிறார்கள். அல்லாஹுடைய அர்ஷுக்கு முன்னால் ஒளியிலான ஒரு தூண் ஒன்று இருக்கிறது. யாராவது ஒரு அடியான் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கூறிவிட்டால் அல்லாஹுடைய அர்ஷுக்கு முன்னால் இருக்கின்ற அந்த தூண் அசைய நடுங்க ஆரம்பிக்கிறது. அதை கண்டு அல்லாஹு தஆலா அமைதியாக இரு என்று அந்த தூணிடம் கூறுவான். அதற்கு அந்த தூண், யா அல்லாஹ், நான் எவ்வாறு அமைதியாக இருப்பது? லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை கூறியவருடைய பாவங்கள் இன்னும் மன்னிக்கப்படவில்லையே என்று அந்த தூண் அல்லாஹுடன் கூறும். அப்பொழுது அல்லாஹு தஆலா நான் அவருடைய பாவங்களை மன்னித்து விட்டேன் என்று கூறியவுடன் அந்த தூண் அமைதி அடையும் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக மஜ்மஅ் அஸ்-ஸவாயித் என்ற கிரந்தத்தில் மேற்படி ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. யார் ஒருவர் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று அதிகமாக மொழிந்து திக்ர் செய்து வருகிறாரோ அவருக்கு சுவனபாக்கியத்தை அல்லாஹு தஆலா கடமையாக்கி விட்டான் என்றும் கூறியதாக பிரிதோர் ஹதீஸ் எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறது. நாளும் ஒரு நற்சிந்தனை. வழங்குபவர் அஷேக் மௌலவி அப்துல் ஹலீம் ஷரகி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம்.
கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எல்லாம் வல்ல இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. ரமலானுடைய காலத்தில் ஜகாத்துல் ஃபித்ர் நாங்கள் நிறைவேற்றுவது எம்முடைய நோன்பு அல்லாஹ்விடத்திலே பரிபூர்ணமாக ஏற்றுக்கொள்வதற்கு மிக பிரதானமான ஒரு அமலாக அது எங்களுக்கு ஃபர்லாக்கப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பாளிகளுக்கு ஜகாத்துல் ஃபித்ரை கடமையாக்கி இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் ஜகாத்துல் ஃபித்ர் என்றால் என்ன என்பதை கொஞ்சம் நாங்கள் விளங்கிக் கொள்வோம். ரமலானுடைய நோன்பின் இறுதியில் ஈதுல் ஃபித்ர் தொழுகைக்கு முன்னால் கொடுக்க வேண்டிய கட்டாய தர்மமே ஜகாத்துல் ஃபித்ர் என்பதாகும். அந்த அடிப்படையில் அல்லாஹு தஆலா பரிசுத்தமான அல் குர்ஆனில் பின்வருமாறு கூறுகின்றான்: நிச்சயமாக பரிசுத்தப்படுத்தி கொண்டு தூய்மைப்படுத்தி கொண்டு தன் இறைவனின் அழகிய நாமத்தை நினைத்து தொழுதவன் வெற்றி பெற்று விட்டான் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆன் சூரா அல் அலாவின் 14-15 ஆயத்துக்களில் அல்லாஹு தஆலா கூறுகின்றான். இஸ்லாமிய அறிஞர் பெருமக்கள் கூறுகிறார்கள், மேற்கூறிய இறை வசனத்தில் தூய்மைப்படுத்தி கொண்டு பரிசுத்தப்படுத்தி கொண்டு என்பது ஜகாத்துல் ஃபித்ரை குறிக்கிறது என்று சொல்லுகிறார்கள். தூய்மைப்படுத்திய நிலையில் அவன் தொழுதான் என்பதன் கருத்து ஈது தொழுகையை, பெருநாள் தொழுகையை குறிக்கிறது என்று இஸ்லாமிய அறிஞர்கள் கருத்து தெரிவிக்கிறார்கள். ஆக ஜகாத்துல் ஃபித்ரை கொடுத்தவர்களுடைய தொழுகை அல்லாஹ்விடத்திலே பரிசுத்தமானதாக அங்கீகரிக்கப்படுவதற்கு அந்த ஃபித்ரா முக்கியமான ஒரு காரணமாகும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், நோன்பாளியின் நோன்பு நோற்றவரின் தவறான பேச்சுக்கள் மற்றும் செயல்களுக்காக பரிசுத்தமாகவும் ஏழைகளுக்கு உணவாகவும் ஜகாத்துல் ஃபித்ர் கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்று கூறியதாக சுனன் அபூதாவுதில் மேற்படி ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு நோன்பு நோற்ற நோன்பாளியினுடைய பேச்சினால், செயலினால், நடத்தையினால் ஏதாவது தப்புக்கள் தவறுகள் நடந்திருக்குமையாக இருந்தால் அந்த நோன்புடைய மாண்புகள் கெட்டுவிடுகின்ற போது அந்த நோன்பை அல்லாஹு தஆலா பரிசுத்தமான நன்மைகள் நிறைந்த நோன்பாக அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதற்கு இந்த ஃபித்ர் ஜகாத்துல் ஃபித்ர் காரணமாக அமைகிறது. ஜகாத்துல் ஃபித்ருடைய இரண்டாவது நோக்கம் துஅமத்தன் லில் மசாகீன், ஏழைகளுக்கும் உணவாக அது அமைகிறது. பெருநாள் தினம் என்பது எல்லா மக்களும் மகிழ்ச்சியாக உண்டு உடுத்து அவர்கள் வாழ வேண்டும் என்பது பெருநாள் தினத்தின் நோக்கமாகும். அந்த பெருநாள் தினத்திலும் ஏழைகள் உண்ண வழியில்லாமல் ஆங்காங்கே கையேந்திய நிலையில் அவர்கள் இருக்கக்கூடாது, பட்டினியோடு பசியோடு ஒட்டிய வயரோடு அந்த ஏழைகள் மிஸ்கீன்கள் இருக்கக்கூடாது என்பதற்காக அந்த ஏழைகளுக்கு அந்த ஃபித்ராவை கொடுப்பதன் மூலமாக அவர்களும் உண்டு மகிழ்ந்து அன்றைய நாளில் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் என்பது இஸ்லாத்தினுடைய எதிர்பார்ப்பாகும். இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹுவின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும், அதாவது ஆண் பெண், சிறியவர்கள் பெரியவர்கள், அடிமைகள் சுதந்திரமிக்கவர்கள் என ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் ஒரு சா பேரீச்சம்பளம் கொடுத்திருக்கிறார்கள். எனவே இங்கே வாழக்கூடிய நீங்கள் உங்களுக்கு ஜகாத்துல் ஃபித்ராவை பள்ளியின் மூலமாக கூட்டாக நிறைவேற்றுவதற்காக அவர்கள் ஒரு தொகை பணத்தை உங்களிடத்திலே வசூலிக்கின்ற போது அதை நீங்கள் கொடுத்து விடுவீர்களேயானால் அந்த மஸ்ஜிதினுடைய நிர்வாகம் பொறுப்பு வாய்ந்தவர்கள் தேவையான மக்களுக்கு அதை கொடுத்து உங்களுடைய ஜகாத்துல் ஃபித்ரை நிறைவேற்றி கொள்ளுவார்கள். எனவே அந்த விடயத்திலே அலட்சியமாக இருந்து விடாதீர்கள், பொடுபோக்காக இருந்து விடாதீர்கள். கவனம் செலுத்தி அதனை நிறைவேற்றிக் கொள்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். அந்த ஜகாத்துல் ஃபித்ரை எப்போது நாம் கொடுக்க வேண்டும் என்றால், அதை கொடுப்பது என்பது ரமலானின் தலைப்பிறையிலிருந்து பெருநாள் தொழுகைக்கு முன்னால் கொடுத்து கொள்வதும் சிறந்ததாகும். அதே போல சிறந்த நேரம் என்பது ஈத் பெருநாள் தொழுகைக்கு முன்னால் கொடுப்பதாகும். அதாவது ஷவ்வாலுடைய பிறை தென்பட்டு விட்டது என்று அறிவிக்கப்பட்டால் ஜகாத்துல் ஃபித்ர் கொடுப்பது ஃபரலாகின்றது. எனவே பெருநாள் தொழுகைக்கு முன்னால் அந்த ஜகாத்துல் ஃபித்ரை நாங்கள் நிறைவேற்றி கொள்ள வேண்டும். எனவே
இந்த சஹாபாக்களுடைய வழக்கத்திலும் அது நடைமுறையில் இருந்து சஹாபாக்கள் அந்த ஃபித்ராவை கொடுத்து முடித்து விட்டுத்தான் அந்த தொழுகைக்காக சென்றிருக்கிறார்கள். அது பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி கூறுகிறார்கள்: பெருநாள் தொழுகைக்கு முன் அந்த ஜகாத்தில் ஃபித்ரா கொடுக்கப்பட்டு விட்டால் அது அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஜகாத் ஆகும். யார் ஒருவர் தொழுகைக்கு பிறகு அந்த ஜகாத்தில் ஃபித்ரை கொடுக்கின்றாரோ அது ஃபித்ராவாக அல்லாஹ்விடத்திலே கபூலாக மாட்டாது. ஏனைய காலங்களில் கொடுக்கக்கூடிய ஒரு சாதாரணமான ஒரு சதக்காவாக தர்மமாக சேரும் என்று கூறியதாக அபூதாவுதில் மேற்படி ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆக அலட்சியத்தோடு அதை விட்டு விடாமல் பெருநாள் தொழுகைக்கு செல்வதற்கு முன்னால் அந்த ஃபித்ராவை நிறைவேற்றி கொள்ள வேண்டும். யார் ஒருவர் பெருநாள் தொழுகைக்கு பின்னால் அதை நிறைவேற்றுகிறாரோ அது ஏனைய காலங்களில் கொடுக்கின்ற சாதாரணமான ஒரு சதக்காவாகத்தான் சேருமே தவிர அது ஃபித்ராவாக அமையாது என்ற ஹதீஸை நினைவில் வைத்து அதில் அதிக கவனம் செலுத்தி கொள்ள வேண்டும். அன்று பிறந்த பிள்ளைக்காகவும் ஜக்காத்துல் ஃபித்ராவை கொடுக்க வேண்டும் என்றால் வீட்டில் 5 பேர் இருக்கிறீர்கள், 7 பேர் இருக்கிறீர்கள், அத்தனை பேருக்கும் அந்த ஃபித்ராவுடைய கணக்கை பார்த்து அந்த ஃபித்ராவை நிறைவேற்றி கொள்ள வேண்டும். அதே போல பெருநாள் அமல்களை பற்றியும் கொஞ்சம் சிந்தனைக்கு நாம் எடுத்துக்கொள்வோம். ஈது தொழுகை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், நாங்கள் பெண்களை கூட ஈத் பெருநாள் தொழுகைக்கு வருமாறு கட்டளையிட்டோம். பெண்களும் தொழுகைக்காக எல்லோரும் ஒன்று கூடினார்கள் என்று கூறியதாக சஹீஹுல் புகாரி சஹீஹ் முஸ்லிமில் மேற்படி ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே ஆண்களைப் போல பெண்களும் ஒரு தொழுமிடத்திற்கு சென்று அந்த தொழுகையிலே முழுமையாக கவனம் செலுத்துவதும் அந்த பெருநாளுடைய பேருரை பிரசங்கத்தை செவிமடுப்பதும் பெருநாளுடைய சிறந்த அமல்களாக இருக்கின்றன. ஈதுடைய தொழுகைக்கு முன் செல்லுவதற்கு முன்னால் எதையாவது நாங்கள் உட்கொள்வது சாப்பிடுவது சுன்னத்தாகும். ஈதுல் ஃபித்ர் நாளில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில பேரீச்சம்பழங்களை உண்டுவிட்டே வெளியேறுவார்கள் என்று சஹீஹுல் புகாரியில் மேற்படி ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு மாத காலம் நோன்பிருந்த நாங்கள் எங்களுடைய ஈதுல் ஃபித்ர் நோன்பு பெருநாளை கொண்டாடுகின்ற அந்த வேளையிலே காலை நேரத்திலேயே நல்ல முறையிலே சுன்னத்தான முறையிலே குளித்து நல்ல ஆடைகளை அணிந்து நறுமணம் பூசி அதே போல எங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஈத்தம்பழம் போன்றவற்றை நாங்கள் சாப்பிட்டு விட்டு எங்களுடைய ஈத் தொழுகை நிறைவேற்றுவதற்கு செல்லுகின்ற போது தக்பீர் அல்லாஹு அக்பர் என்று அல்லாஹுவை மகத்துவப்படுத்தி பெருமைப்படுத்தி தக்பீர் கூறிய நிலையில் நாங்கள் தொழுமிடத்தை நாங்கள் அடைவது மிக முக்கியமான ஒரு சுன்னாவாகும். எனவே நோன்பு பெருநாளைக்கு முன்னால் ஏதாவது இலகுவான முறையில் சாப்பிட்டு விட்டு செல்வது கூட உயர்ந்த சுன்னாவாகும். பெருநாள் தினத்திலேயே சஹாபா பெருமக்கள் ஒருவரை பார்த்து ஒருவர் அவர்கள் கைலாக கொடுத்து முசாபஹா செய்து பெருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வார்கள். கை கொடுக்கின்ற போது தகப்பலல்லாஹு மின்னா வ மின்கும், உங்களையும் எங்களையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக, பொருந்திக் கொள்வானாக என்பது அதனுடைய ஆழமான கருத்தாகும். எனவே பெருநாள் தினத்திலே இவ்வாறான நன்மைகளை செய்து கொள்வதற்கு நாங்கள் அதிக ஆர்வம் காட்ட வேண்டும். இறுதியாக ஜகாத்துல் ஃபித்ரினுடைய நன்மைகள் பல இருக்கின்றன. அவற்றில் சிலவற்றை கூறுகின்றேன். நோன்பில் ஏற்பட்ட குறைகளை அது நீக்கும். ஏழைகளுக்கு உதவியாக அது அமையும். ஈத் பெருநாளில் அனைவருக்கும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். இதன் மூலமாக சமுதாய ஒற்றுமை வலுப்பெறும். எல்லாம் வல்ல அல்லாஹ் எம் அனைவருடைய நோன்புகளையும் கபூல் செய்வானாக. நாங்கள் தொழுத தொழுகைகள் எங்களுடைய அனைத்து அமல்களையும் அல்லாஹ் அங்கீகரிப்பானாக. இன்றைய பெருநாள் தினத்தில் எமக்கு ஏற்பட்டிருக்கிற மகிழ்ச்சியைப் போல எம் சமுதாயத்தினர்கள் எங்கு வாழ்ந்தாலும் அனைத்து இஸ்லாமிய சமுதாயத்தையும் யா அல்லாஹ் ஒற்றுமையாகவும் சந்தோஷமாகவும் வாழ வைத்ததைப் போல எங்களுடைய எதிர்காலத்தை மகிழ்ச்சிக்குரியதாக்கி வைப்பாயாக. எம் அனைவரையும் கபூல் செய்வாயாக. வஸல்லல்லாஹு அலன் நபியில் உம்மி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நாளும் ஒரு நற்சிந்தனை கேட்டீர்கள். கசீதா கேட்கலாம். والليل دجى من وفرته الله
الله الله الله الله الله الله الله ساعتي الشجر نطق الحجر شق القمر بإشارته الله 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 فمحمدنا هو سيدنا فالعز لنا لإجابته الله 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 الله. கசீதா கேட்டீர்கள். அடுத்து இடம்பெறுகிறது இறைவனின் அழகிய திருநாமங்கள். அஸ்மாஉல் ஹுஸ்னா கேட்கலாம். யா அல்லாஹ், அல்லாவே. யா ரஹ்மான், அளவற்ற அருளாளனே. யா ரஹீம், நிகரற்ற அன்புடையோனே. யா மலிக், சர்வலோக மன்னவனே. யா குத்தூஸ், மிக தூய்மையானவனே. யா சலாம், சாந்தி அளிப்பவனே. யா முஃமின், அச்சம் தீர்த்து அபயமளிப்பவனே. யா முஹைமின், பராமரித்து பாதுகாப்பவனே. யா அசீஸ், அனைத்தையும் மிகைப்பவனே. யா ஜப்பார், அடக்கியாளும் வல்லமையுடையவனே. யா முத்தகப்பிர், பெருமைக்குரியவனே. யா ஹாலிக், சிருஷ்டிப்பவனே. யா பாரி, இல்லாமையிலிருந்து உண்டு பண்ணுபவனே. யா முஸவ்விர், உருவம் அமைப்பவனே. யா கஃபார், மிக பிழை பொறுப்பவனே. யா கஹார், அடக்கி ஆள்பவனே. யா வஹாப், பெரும் கொடையாளனே. யா ரஸாக், மிகவும் இரணமளிப்பவனே. யா ஃபத்தாஹ், வெற்றி அளிப்பவனே. யா அலீம், யாவும் அறிந்தவனே. யா காபிப், அனைத்தையும் தன் வயப்படுத்திக் கொள்பவனே. யா பாசித், தாராளமாக கொடுப்பவனே. யா ஹாஃபில், தாழ்த்துபவனே. யா ராஃபி', உயர்த்துபவனே. யா முஇஸ், மேன்மையடையச் செய்பவனே. யா முஸில், சீர்குலைப்பவனே. யா சமீ', யாவற்றையும் கேட்பவனே. யா பசீர், யாவற்றையும் பார்ப்பவனே. யா ஹகம், தீர்ப்பு செய்பவனே. யா அத்ல், நீதமுடையவனே. யா லதீஃப், உள்ளன்புடையவனே. யா ஹபீர், அனைத்தையும் உணர்ந்தவனே. யா ஹலீம், அமைதியானவனே. யா அவீம், மகத்துவமுள்ளவனே. யா கஃபூர், மிக்க மன்னிப்பவனே. யா ஷகூர், நன்றி பாராட்டுபவனே. யா அலி, மிக்க உன்னதமானவனே. யா கபீர், அனைத்திலும் பெரியவனே. யா ஹஃபீஸ், பேணி காப்பவனே. யா முகீத், அன்னமளித்து காப்பவனே. யா ஹசீப், கணக்கு கேட்பவனே. யா ஜலீல், மாண்புமிக்கவனே. யா கரீம், சங்கையானவனே. யா ரகீப், கண்காணிப்பவனே. யா முஜீப், முறையீட்டை ஏற்பவனே. யா வாசி',
தாராளத்தன்மையுடையவனே. யா ஹகீம் நுண்ணறிவுடையவனே. யா வதூத் உள்ளன்பு மிக்கவனே. யா மஜீத் கீர்த்தி உள்ளவனே. யா பாஇத் தட்டி எழுப்புபவனே. யா ஹக் உண்மையானவனே. யா வக்கீல் பொறுப்பேற்றுக் கொள்பவனே. யா கவி உறுதியானவனே. யா மதீன் தன் வேலையில் எவ்வித கஷ்டமும் காணாத கடும் சக்தனே. யா வலி பாதுகாவலனே. யா ஹமீத் புகழப்பட்டவனே. யா முஹசி ஆழ்ந்த அறிவுடையவனே. யா முப்தி துவங்குபவனே. யா முஈத் இறுதியில் மீட்டிக் கொள்பவனே. யா முஹ்யி உயிரளிப்பவனே. யா முமீத் மரணிக்கச் செய்பவனே. யா ஹய்ய் என்றும் உயிரோடு உள்ளவனே. யா கய்யூம் என்றும் நிலைத்தவனே. யா வாஜித் ஆற்றல் படைத்தவனே. யா மாஜித் கீர்த்தி வாய்ந்தவனே. யா வாஹித் தனித்தவனே. யா அஹத் ஒருமைக்குரியவனே. யா சமத் தேவையற்றவனே. யா காதிர் ஆற்றல் உள்ளவனே. யா முக்ததிர் ஆற்றல் பெறச் செய்பவனே. யா முகத்திம் முற்படுத்துபவனே. யா முஅக்கிர் பிற்படுத்துபவனே. யா அவ்வல் ஆரம்பமானவனே. யா ஆஹிர் இறுதியானவனே. யா வாஹிர் பகிரங்கமானவனே. யா பாத்தின் அந்தரங்கமானவனே. யா வாலி அதிகார பொறுப்புள்ளவனே. யா முத்தஆலி உயர் பதவி உள்ளவனே. யா பர் நன்றி புரிபவனே. யா தவ்வாப் மன்னிப்பை அதிகமாய் ஏற்பவனே. யா முன்இம் அருட்படை அளிப்பவனே. யா முன்தகிம் தண்டிப்பவனே. யா அஃபுவ் ஷஹித்துக் கொள்பவனே. யா ரഊஃப் மிகவும் சாந்தமானவனே. யா மாலிகல் முல்க் அரசாட்சிக்குரியவனே. யாதல் ஜலாலி வல் இக்ராம் கீர்த்தியும் சிறப்பும் உள்ளவனே. யா முக்ஸ் நியாயம் செய்பவனே. யா ஜாமி சகலமும் பொதிந்தவனே. யா கனி பரிபூரண செல்வந்தனே. யா முகுனி செல்வந்தனாக ஆக்குபவனே. யா முஅதி கொடுப்பவனே. யா மானி தடுப்பவனே. யா வார் துன்பமடையச் செய்பவனே. யா நாஃபி நற்பலன் அளிப்பவனே. யா நூர் பேரொளிமயமானவனே. யா ஹாதி நேர்வழி காட்டுபவனே. யா பதீ புதிதாய் உண்டாக்குபவனே. யா பாகி நிலையாக இருப்பவனே. யா வாரிஸ் உரிமையாளனே. யா ரஷீத் அதிகம் நேர்வழி காட்டுபவனே. யா சபூர் அதிக பொறுமையாளனே. نسألك يا من هو الله الذي لا إله إلا هو الرحمن الرحيم الملك القدوس السلام المؤمن المهيمن العزيز الجبار المتكبر الخالق البارئ المصور الغفار القهار الوهاب الرزاق الفتاح العليم القابض الباسط الخافض الرافع المعز المذل السميع البصير الحكم العدل اللطيف الخبير الحليم العظيم الغفور الشكور العلي الكبير الحفيظ المقيت الحسيب الجليل الكريم الرقيب المجيب الواسع الحكيم الودود المجيد الباعث الشهيد
الحق الوكيل القوي المتين الولي الحميد المحسن المبدع المعيد المحيي المميت الحي القيوم الواجد الماجد الواحد الأحد الصمد القادر المقتدر المقدم المؤخر الأول الآخر الظاهر الباطن الوالي المتعالي البر التواب المنعم المنتقم العفو الرؤوف المالك الملك ذو الجلال والإكرام المقسط الجامع الغني المغني المعطي المانع الله النافع النور الهادي البديع الباقي الوالد الرشيد الصبور. اللهم صل أفضل صلاة على أسعد مخلوقاتك سيدنا محمد وعلى آله وصحبه وسلم عدد معلوماتك ومداد كلماتك كلما ذكرك وذكره ذاكرون وغفل عن ذكرك وذكره الغافلون. وصل على جميع الأنبياء والمرسلين وعلى ملائكتك المقربين وعلى عبادك الصالحين وعلى أهل طاعتك أجمعين وارحمنا معهم برحمتك يا أرحم الراحمين والحمد لله رب العالمين. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மஸ்ஜிதுல் ஜன்னாவின் ஷஹர் நேர விசேட ஒலிபரப்பு நிகழ்ச்சி. الحمد لله رب العالمين حمدا كثيرا طيبا مباركا فيه على كل حال. اللهم صل على سيدنا وحبيبنا وشفيعنا محمد وعلى آل محمد وبارك وسلم عليه. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم إنا أصبحنا وبك أمسينا وبك نحيا وبك نموت وإليك النشور. اللهم إنا نسألك خير هذا اليوم فتحه ونصره ونوره وبركته وهداه ونعوذ بك من شر ما فيه وشر ما بعده. لا إله إلا الله استغفر الله أسألك الجنة وأعوذ بك من النار. اللهم إنك عفو تحب العفو فاعف عنا يا كريم يا رحيم يا الله. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم إنا نسألك رضاك والجنة ونعوذ بك من سخطك والنار. اللهم احسن عاقبتنا في الأمور كلها وأجرنا من خزي الدنيا وعذاب الآخرة. توفنا مسلمين والحقنا بالصالحين. யா அல்லாஹ் யா ரஹ்மானே, கிருபையுள்ள நாயனே, எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ், எம் பெற்றோர்கள், எங்கள் மனைவி மக்கள், குடும்பத்தார்கள், முஸ்லிம்களான ஆண்கள் பெண்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. ரமலானுடைய மாதத்தின் நடுப்பகுதியாகிய மக்ஃபிரத்துடைய பகுதியை எங்களுக்கு நீ அடைய செய்திருக்கிறாய் ரஹ்மானே. யா அல்லாஹ், இந்த மக்ஃபிரத்துடைய பகுதியில் எங்களுடைய பாவங்களை மன்னித்து உன்னுடைய மேலான மக்ஃபிரத்துடைய பாபை எங்களுக்கு திறந்து விடுவாயாக. யா அல்லாஹ், நோன்பு நோற்ற நோன்பாளிகளுடைய பாவங்களை மன்னிப்பதாக உன்னுடைய ஹபீப் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாக்களித்திருக்கிறார்கள். அப்படியான பாவங்கள் மன்னிக்கப்பட்ட சீதேவிகளின் நல்ல கூட்டத்தில் எம் அனைவரையும் யா அல்லாஹ் நீ சேர்த்தருள்வாயாக. அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லதீ லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அதூபு இலைஹ். நாங்கள் செய்த சிறு பாவங்கள் பெரும் பாவங்கள் தெரிந்தும் தெரியாமலும் செய்த அனைத்து குற்றம் குறைகளையும் மன்னித்து மறைத்து விடுவாயாக. ரமலானுடைய வருகை கொண்டு யாருக்கெல்லாம் நீ ரஹ்மத்தும் மக்ஃபிரத்தும் கொடுத்தாயோ அப்பேற்பட்ட பாவங்கள் அளிக்கப்பட்ட பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நல்லோர் கூட்டத்திலே எம் அனைவரையும் நீ சேர்த்தருள்வாயாக. எம்முடைய பெற்றோர்களான எங்களுடைய தாய் தகப்பனுடைய வாழ்வில் யா அல்லாஹ் ரஹ்மத் செய்து அவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக.
எத்தனையோ பெற்றோர்கள் மரணித்து மன்னரை வாசிகளாகி விட்டார்கள். அவர்களுடைய கபருடைய வாழ்க்கையை யா அல்லாஹ் சொர்க்கத்தின் பூஞ்சோலை ஆக்கி வைப்பாயாக. அடுத்த இறுதி பத்தை அடைகிற போது பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலையிலே அந்த இறுதி பகுதியை அடைவதற்கு யா அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வாயாக. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. துனியாவிலும் ஆஹிராவிலும் உன்னுடைய நலவுகளையும் ஹைறுகளையும் எங்களுக்கு நிரப்பமாக்கி தருவாயாக. ஆஹிராவிலும் உன்னுடைய ஹைறுகளையும் பரக்கத்துகளையும் எங்களுக்கு நிறைவாக தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், கொடிய நரகத்தை விட்டும் எம் அனைவரையும் நீ பாதுகாத்தருள்வாயாக. வஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம் அலன் நபியில் உம்மி வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். سبحان ربك رب العزة عما يصفون سلام على المرسلين والحمد لله رب العالمين. அடுத்து சஹருடைய நியத்தை கேட்கலாம். بسم الله الرحمن الرحيم. نويت صوم غد عن أداء فرض رمضان هذه السنة لله تعالى. இந்த வருடத்தின் ரமலான் மாதத்தின் ஃபர்லான நோன்பை அல்லாஹ்வுக்காக பிடிப்பதற்கு இன்று நான் நியத்து வைத்துள்ளேன். அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் அல் காயிமு அலா குல்லி நஃப்ஸின் பிமா கஸபத் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அடுத்து ஃபஜ்ருடைய அதானும் துஆவும் கேட்கலாம். الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر. أشهد أن لا أشهد أن لا إله إلا الله. أشهد أن محمدا رسول الله. أشهد أن محمدا رسول الله. حي على الصلاة. حي على الصلاة. حي على الفلاح. حي على الفلاح. الصلاة خير من النوم. الصلاة خير
الله أكبر الله أكبر لا إله إلا الله. اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه. اللهم رب هذه الدعوة التامة والصلاة القائمة آت سيدنا محمدا الوسيلة والفضيلة والدرجة الرفيعة العالية الشريفة وابعثه مقاما محمودا الذي وعدته وارزقنا شفاعته وأوردنا حوضه يوم القيامة إنك لا تخلف الميعاد. وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. நிகழ்ச்சியின் நிறைவாக சலவாத்தை கேட்கலாம். الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله. الصلاة والسلام عليك يا نبي الهدى والصفوة المجتبى يا حبيب الله. الصلاة والسلام عليك يا إمام المجاهدين ويا خير خلق الله أجمعين يا حبيب الله. இந்நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த அனைவருக்கும் எமது நெஞ்சார்ந்த நன்றியையும் சலாத்தையும் தெரிவித்துக் கொண்டு இன்ஷா அல்லாஹ் நாளை உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து சலாம் கூறி விடைபெறுகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.